இந்த முடக்க நீங்க எப்படியெல்லாம் அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துக்குள்ள இதை நுழைக்க போறேன். இப்ப அப்பா செய்த பாவம்னு ஒண்ணு இருக்குமில்ல ஐயா? ஆமாங்க ஐயா. நம்ம அறியாத வயசுல தெரியாதல அப்பா செய்த பாவம்னு இருக்கும். அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு தானா, அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்கு தானே? ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. என்னங்க ஐயா? ஆமாங்க ஐயா. சரி, அப்ப தாத்தா இருக்கிறாரு, தாத்தாவுடைய கர்மா உயிர் எங்க எழுதி வைக்கிறாருங்க? அப்போ மகனை பெற்றுறாரு. அப்ப தாத்தா மாதிரியே முகம் இருக்குது, தாத்தா மாதிரியே அவருடைய நடை உடை பாவனை இருக்குது, அவர் தாத்தாவுடைய ஜீனு தான் அப்படின்னு இவர் சொல்லும் போது, அப்ப தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு சொந்தம்னா தாத்தாவுடைய பாவம் எங்க போகுங்க? பேரனுக்கு தான். வெரி குட். அப்ப இந்த அப்போ இந்த கர்மம் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுதா? புரியுது புரியுது. அப்ப நீங்க போன பிறவியில அந்த தாத்தாவுடைய பேரனை நீங்க பிறக்கிறதுக்கு கர்மம் உங்களை செயல்பட வச்சிருக்குது. அதனால நீங்க தாத்தாங்கிறீங்க. அதனால இந்த கௌரவமே எங்க தாத்தா சம்பாதிச்ச சொத்து, நான் தான் அனுபவிக்கணுங்கிற விதியை நீங்க உருவாக்கிறீங்க. அப்போ இந்த ஜாதகத்துல அந்த உள்வினை தோஷம் தான் ஏதோ ஒரு வழியில உங்களை கர்மாவை செயல்படுத்துது.